செய்வார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தருவார்கள், நல்ல தரகமாக கல்வி தருவார்கள், நல்ல உயர்ந்த இடத்தில் பொண்ணை திருமணம் செய்து வைப்பார்கள், வீடு கட்டி வைப்பார்கள், நிலப்பலம் சேர்த்து வைப்பார்கள், உத்தியோகம் வாங்கி தருவார்கள், எல்லாம் செய்து வைப்பார்கள். ஆனால் தனக்கு ஒரு கடுகு பொண்ணியை செய்து கொள்ள மாட்டார்கள். இத்தனை செய்து என்ன நோக்கத்தை செய்தேன்னு கேட்டான். ஆமாம், இத்தனை செய்திருக்கேன், என் பிள்ளைகளாம் என்னை காப்பாற்றினான். அப்படியே வள்ளுவன் சிரித்தான். ரொம்ப பெரிய அறிவாளி தான். அப்போ பிள்ளைக்கு செய்யக்கூடாது நினைக்கிறேன். பிள்ளைகள் செய்கிறது யாரும் தடுக்கலப்பா. பிள்ளைக்கு கல்வி கொடுப்பதும் அந்த பிள்ளைகள் காப்பாற்றுவதும் அவனுக்கு எல்லா வகையான அறிவு தருவதும் நான் யாரும் மறுக்கவில்லை. வீடு கட்டி தருவது, திருமணம் செய்து வைப்பது, உத்தியோகம் தருப்பது எல்லாமே நியாயம்தான், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உனக்கு நீ என்ன செய்துக்கிட்டேன்னு கேட்டான். நீல் பேலன்ஸ் ஒன்று இல்லைன்னா கட்சி என்ன செய்வான்னா, நீ எந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய சக்தியை பூர்ணமாக செலவு செய்தாயோ அதே பிள்ளைகள் ஒன்றை எட்டி நெஞ்சில் வரைக்கணும். உனக்கு கிட்டே விட மாட்டான். முதுமை வந்து இருப்பாடு, ஏப்பா இருப்பாடு விரும்பிக்கிட்டு கிடப்பான். ஏப்பா நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வரோம், நிம்மதி தூங்கடாமல் சரியாப்பான்ட்டுவோம். அவன் வயசானவொடனே ஈழ இருமல் வரான், இருமிக்கிட்டு கிடப்பான். 60, 65, 70 வயசில் நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றோம், எங்களால் நிம்மதியாக படுக்க முடியலப்பான்ட்டுவோம், நிம்மதியாக தூங்க விடாமல் சரின்ட்டுவோம். அப்போவே நெஞ்சத்துக்கு வந்து இப்போ ஈட்டில் குத்த மாதிரி இருக்கும். மறுபடியும் அவன் கட்டில் கிடக்கும்போது மலைச்சாலம் இருப்பான். நான் என்ன ஐயா பாவம் செஞ்சோம், இந்த மாதிரி ஒரு கொடுமை சரி ஐயா, எந்திரிச்சு வெளியே போக யோக்கியது இல்லையா, இப்படி நாரி கிடைக்கிறியாம்பான். இன்னும் அது வந்து இப்போ அவன் சித்திரவதை செய்யும். நாங்கள்லாம் நிம்மதி தூங்குறது இல்லையாப்பா, இப்படியெல்லாம் இருமிட்டு கிடக்குறியே, நாங்களாம் வேலைக்கு போயிட்டு ஒரு நிம்மதி இல்லைன்னு. என்ன காரணம்னா 70 வயசில் இருக்கக்கூடிய நிலைமை இப்போ சொல்கிறேன். 70, 75 வயசில் இருமிட்டு கிடப்பான். அந்த மனைவியுக்கும் சகிச்சுக்குவா, வேறு வழி இல்லைன்னு. பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் என்ன தாத்தா இப்போ பார்த்தா நீ இருமிட்டு இருக்க, நாங்களாம் நிம்மதி படிக்க முடியல தாத்தா. மகனை சொல்லுவான், மருமகனை சொல்லுவான், என்னங்க என்னப்பா நாங்களாம் நிம்மதி தூங்காமல் சீரியப்படுவோம், வெகையும் போக முடியாது, தினை விட்டுக்கும் போக முடியாது. அந்த நிலைமை வருவதற்கு முன்னே நீ செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தினுடைய கொள்கையாகும். அந்த நிலைமை வரதான் போகும், நிச்சயம் வரதான் செய்யும். நிச்சயம் இளையர்கள் வரும், முதுமை வரும், நலிவு வரதான் செய்யும். வருவதற்கு முன்னே உன்னை காப்பாற்றிக் கொள் என்பதற்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும்.